எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இனிமே பண்ண போகிறது எல்லாமே டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா டிவிகே, தமிழக வெற்றி கழகமோ அதோட தலைவர் விஜய் அவர்களும் சொன்னாங்க. எப்போனா கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு மாநாடு ஒன்று போட்டாங்களே விக்கிரவாண்டியில், அப்போ சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டீசன்ட் பாலிடிக்ஸை நான் தேடி நிற்கிறேன், எங்கேயுமே தெரில. ஏன்னா நடக்கிறது எல்லாமே டீசெண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு அவங்க கட்சியிலேருந்தே யாரையும் சரியாக ஒரு ரெஸ்பெக்டபுளாக பேச மாட்டுறாங்க. இப்போது போன இதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுலேயே ஃபஸ்ட்டு அந்த டீசன்ட் பாலிடிக்ஸு போயிடுச்சு. இன்னொன்று டீசன்ட் பாலிடிக்ஸ் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, மற்றவங்கள குறை சொல்லாமல் ஆட்சி நடத்துறது. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள், இப்போது போன ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஏடிஎம்கே குறை சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அதை தான் அவர் சொன்னார், நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண போகிறோம், யாரையும் குறை சொல்லி ஆட்சியை நடத்த மாட்டோம், ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே நவுறாங்க. அதை நீங்கள் ஓப்பனாகவே எல்லாத்துலேயும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கரண்ட்டு கட்டுக்கு டிஎம்கே தான் பியூராகவே அவங்க மேலே தான் பழி தூக்கி போடுறாங்க. அவங்க மேலே டிவிகே மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ விலைவாய்ஸ்லாம் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் ரேட்லாம் ஏறிச்சு. 100 ரூபாயிலேருந்து 108 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. சிலிண்டர் ரேட்டு 30 ரூபா ஏறிச்சு. வீட்டு உபயோக சிலிண்டரே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் விலைவாசி ஏறினதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணீங்க, அந்த விலை ஏற்றத்துக்கு என்ன பிளான் பண்ணீங்க? ஏன்னா இப்போது அவங்க விலை ஏற்றுறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பாச்சு தெரிவிக்கணுமே. எதிர்ப்பும் தெரிவிக்கல, போராட்டமாச்சு பண்ணியிருக்கணும், போராட்டமும் பண்ணல, டிவிகே சார்பாக எதுவுமே பண்ணல. இப்போ இதுவே டிஎம்கே இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த விலை ஏற்றத்துக்கு அந்த சிலிண்டருக்குலாம் போராட்டமாச்சு பண்ணாங்க போன இதில். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எதுவுமே பண்ணலையே. இப்போது அப்போ எப்படி எவ்வளோ வேணால் இஷ்டத்துக்கு ஏற்றி போயிட்டே இருப்பாங்களா அவங்க? அது நீங்கள் எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே எனக்கு இப்போ ஆகுது. ஏன்னா விலைவாசியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஏறிக்குதுங்க. இதை ஒத்துக்கினே ஆகணும். சாதாரண பொருள்கள் கூட அப்படியே என்ன விலையானே தெரியாத அளவுக்கு இஷ்டத்துக்கு போடுறாங்க. அந்த மாதிரி இது நிலைமை. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி டீசன்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதில் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணுமோ அதில் பண்ண மாட்டீங்க. பட்டு அப்படியே கேஷுவலாக விட்டுறீங்க. இப்போ விலைவாசி ஏற்றதுக்குலாம் அப்படியே கேஷுவலாக விட்டுறீங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணால் மக்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையும். நீங்கள் போராட்டம் பண்ணால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்களா என்னன்னு தெரில. பட் அது பண்ணணும். பண்ணால் தான் அட்லீஸ்ட் நம்மளை ஒரு மதிப்பாங்க. இந்த மாதிரிலாம் சரி பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா எல்லாமே விலை ஏற்றத்தில் தான் போய் முடியும். ஸோ இது முக்கியமான பங்காக பார்க்கப்படுது. இந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதனால தான் சொல்கிறது, டீசன்ட் பாலிடிக்ஸ்ன்றது டிவிகே கிட்ட இப்போ சுத்தமாகவே இல்லைங்க. அதுதான் இப்போ நான் பார்க்க போடுறேன். எந்த டைரக்ஷனில் பார்த்தாலுமே டீசன்ட் பாலிடிக்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு எப்படி நீங்கள் அந்த 5 வருஷத்தை ரன் பண்ண போகிறீங்கன்றது முதல்ல பாருங்கள். இந்த விலைவாசியெல்லாம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? நார்மல் பொருளே இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நார்மலாக ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாலே அது ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஏதோ ஒரு வகையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன்லாம் என்னன்னு தெரில, லைட்டாக இன்க்ரீஸ் அவங்களே கூட போடுறாங்களா இல்லை உண்மையிலேயே அதான் ரேட்டாக வருதா என்ன எதுன்னு தெரில. ஸோ அதனால் இப்போ இந்த சிலிண்டர் ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இப்போது மோடிஜியை பார்க்க போயிருக்கீங்க, அதுக்கான ஏதாவது பேசணுன்னா பேசுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே விட்டுற முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஷ்டத்துக்கு நம்ம என்னன்னா இம்போஸ் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வச்சு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த விலையேற்றத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பிளான்னா கரெக்டாக பண்ணுங்கள். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்லை. ஸோ இனிமேவாச்சு அந்த டீசன்ட் பாலிடிக்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினா தான் டிவிகே கவர்மெண்ட்டு ரெஸ்பெக்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொல்லிக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.